உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே நாம் அல்லாஹ் என்ற அந்த சக்தியை, அல்லாஹுவை உணர்ந்து ஈமான் கொண்டிருக்கோமா, இல்லை அல்லாஹ் என்ற வார்த்தையை ஈமான் கொண்டிருக்கோமா? வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு மாற்று மத சகோதரர் அதில் சகோதரி என்ன செய்கிறாருண்டா, ஒரு கேலி சித்திரம் வரைகிறார். என்ன கேலி சித்திரம் வரைகிறார்? அல்லது ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு உருவம் ஒன்று வரைகிறார். ஒரு கேலி சித்திரம் ஒன்று வரைகிறார். வரைஞ்சிட்டு என்ன சொல்கிறாருன்றதுன்னா, இது அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் இந்த சித்திரத்தை வரைஞ்சிருக்கேன், அல்லாவை வரைஞ்சிருக்கேன், அல்லது நான் அல்லாஹ் என்றதை வடிச்சிருக்கேன் சொல்லிட்டாரு. இப்போ இது வைரலாகி இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டுச்சுன்னா, முஸ்லீம்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இல்லையா? என்ன பண்ணுவாங்க? நீ அல்லாஹ் எப்படி சித்திரம் வரையலும், நீ அல்லாஹ்க்கு எப்படி உருவம் கொடுக்கலும், அத்தா இதான்னு சொல்லி கடுமையாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. அவங்களோட ஈமான்ட உச்சம் எப்படி இருக்கும் முடிச்சுன்னா, உயிரை கொடுக்கவும் தயாராக இருப்பாங்க. அப்படி இருக்கும். இப்போ இதே சகோதரன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அந்த அல்லாஹ் என்று சொல்லாமல், அந்த அரபில் அல்லாஹ் என்று சொல்லாமல் தமிழில் கடவுள் அல்லது இறைவன் என்று சொல்லிப்பட்டு ஒரு சித்திரத்தை வரைகிறாரு. அல்லது ஒரு உருவம் ஒன்றை செய்கிறாரு. களிமண் எடுத்து உருவம் ஒன்றை செஞ்சுட்டு இது இறைவன் அல்லது இது கடவுள் என்று சொல்கிறாரு. இப்போ முஸ்லீம்களுக்கு எந்த உணர்வும் இல்லை, எந்த உணர்ச்சியும் இல்லை, வராது. அவங்க சும்மா இல்லைண்டா இருப்பாங்க எல்லோரும். அப்போ அது அவன் இறைவன் அது கடவுள் என்று சொன்னோன்னே இவங்க சைலண்டாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த உணர்வும் உணர்ச்சியும் மாறுதில்லை. இப்போ சிந்திச்சு பாருங்க, அவன் அதை அல்லாஹ் என்று அரபு சொன்னோடனே உங்களுக்கு கோபம் பெறுது. அதை அவன் தமிழில் சொன்னோடனே உங்களுக்கு எந்த கோபமும் பெறல, உணர்வும் பெறல, எந்த விதமான ஒரு இதுவும் பெறல. ரெண்டா இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, நீங்கள் அல்லாஹ் என்ற அரபு சொல்ல ஈமான் கொண்டிருக்கீங்களா, இல்லை உண்மையான இறைவனை ஈமான் கொண்டிருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்கள் அந்த அரபு சொல்லத்தானே ஈமான் கொண்டிருக்கீங்க அல்லாஹ்ண்டு, அது அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து நான் சென்னோன்னு உங்களுக்கு எந்த விதமான சொரணையும் பெறலையே. அப்போ கை சேதம் என்னண்டா, நீங்கள் இறைவனண்டத்தை சொல்லால் பார்க்கிங்க, இறைவனண்டோன்னு சொல்லால் பார்க்கிங்க, உணர்வால் பார்க்கல. அப்போ இறைவனண்டா யார், இணை வைத்தலண்டா என்ன என்று தெரிஞ்சத்தானே அவன் அதை செய்யாமல் இருப்பான். இப்போ இறைவனண்டா யாருண்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இணை வைத்தல் என்ற என்ன? இப்போ இணை கற்பிக்கக்கூடாது, கடவுளுக்கு ஒப்பாக உண்டையும் ஆக்கக்கூடாது ரெண்டு அவ உள்ளத்தில் உண்மையான உணர்வில் தெரிஞ்சத்தானே அது இணை கற்பிக்காமல் இருப்பா. அப்போ இறைவனண்டா ஆரென்று சொன்னால் ஒரு மனுஷனை இறைவனு சொல்லலாமா, சூரியனை இறைவனு சொல்லலாமா, ஏன் ஒரு மாட்டுக்குட்டியை, ஆட்டுக்குட்டியை, ஒரு பாம்பை, ஒரு படைப்பினத்தை இறைவன் என்று சொல்லலாமா? இல்லை இறைவன் தனக்குள்ளே வரலாமா? இப்போ சில இடங்களை பார்த்துருப்போம், கடவுள் என்ன செஞ்சிருவாருண்டாம், மனிதனுக்குள்ளே வந்துடுவார். வந்து அவர் இப்போ அருள் வாக்கெல்லாம் கொடுப்பாரு. இதையெல்லாம் மக்கள் என்ன செய்வாங்கண்டா நம்புவாங்க. இதெல்லாம் ஏன் நம்புகிறாங்கண்டா, மக்களில் அந்த அடிமட்டத்தனம் அவங்களுக்கு அங்கே தெரியலை, சிந்திக்கலை. அவங்களுக்கு இப்போ எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்லை, அவங்க சிந்திக்கலை. அப்போ இவ்விடத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தவறு விடுறாங்க. அப்போ உண்மையான இறைவன் யாருன்றதை அறிஞ்சிட்டாங்கண்டா அங்கே தவற விட மாட்டாங்க. உண்மையான இறைவன் யாருன்றதை அறிஞ்சிட்டாங்கன்னா தவற விட மாட்டாங்க. நாம் இந்த பூமியில் இருக்கோம் இல்லையா, நாம் இந்த பூமியில் இருக்க அதிகமான ஆட்களுக்கு, சிந்தனை இல்லாத ஆட்களுக்கு அதிகமான ஆட்களுக்கு தெரியா பூமியில் எது மாட்டேன்னு சொல்லி. பூமி எது மாட்டேன்னு சொன்னால், இந்த கடலுக்குள்ளே போய் ஒரு குண்டூசி எடுத்து, ஒரு குத்தி எடுத்து, ஒரு டொட்டொண்டு தண்ணி வைப்போம். கடலுக்கு போய் குண்டூசியை வச்சு ஒரு டொட் தண்ணியை வச்சு அதை லட்சக்கணக்கில் பிரித்து ஒரு துண்டு கூட இல்லை இந்த பூமி. அவ்வளோ பெரிய கேலக்ஸி இருக்கு. இப்போ இந்த பூமியை எடுத்து பார்த்தோம்னா, இந்த சூரியனை மையமாக வச்சு எத்தனையோ கோள்கள் இயங்குது இல்லையா? எத்தனையோ கோள்கள் இயங்குது. இதை இயக்குறது இந்த சூரியன் உதிக்குது, மறையுது. இது கங்கால் இருக்க கிரகங்கள், வானத்துக்குள்ள இருக்க நட்சத்திரங்கள், அந்த சந்திரன் அது கங்கால் இருக்கிறது, அந்த பால் மாநில கேலக்ஸி அது இது அண்டு போய்க்கே இருக்கும். நீங்கள் ஒருக்கா யூடியூப்பில் போய் பாருங்கள், அதில் வியூ எப்படி இருக்குமென்று அப்படி போட்டிருப்பாங்க விஞ்ஞானி மாதிரி. அப்போ ஒரு டொட் கூட இல்லாத இந்த பூமியிலேருந்து தான் பெரியவன் நினச்சிக்கிறீங்க, தனக்குள்ளே கடவுள் வந்துட்டா நினச்சிக்கிறீங்க. ஆனால் உண்மை அது இல்லை. இறைவன் யாருன்னு சொன்னால்
இதெல்லாம் இயங்குது இல்லையா? இதெல்லாம் இயங்குது இல்லையா? இந்த சூரியன் உதிக்கிறது, இயற்கை, மனுஷன் பிறக்கிறது, வாழ்றது, ஏதோலாம் நடக்குது இல்லையா? இதெல்லாம் இயக்குற ஒரு சக்தி இருக்கா இல்லையா? இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இயங்குகிற அனைத்தும் இயங்குதுன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் இயக்குற ஒரு சக்தி இருக்கா இல்லையா? இதெல்லாம் இயற்கையாண்டா கூட இந்த இயற்கையை இயக்குற ஒரு சக்தி ஒன்று இருக்கா இல்லையா? அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன். அப்படி அதுக்கு மங்கால இறைவன் அதுக்கு மங்கால இப்போ நம்ம சிந்திச்சு பாருங்க, இந்த சக்திக்கு அங்கால ஒன்று இருந்து இயக்குது. இது எனக்குள்ள வந்து நான் கடவுள் ஆகலாமா? உங்களுக்குள்ள வந்து கடவுள் ஆகலாமா? சூரியனுக்கு வந்து கடவுள் ஆகலாமா? இல்லை நான் என் கையால் ஏதாவது ஒன்றை செஞ்சு போட்டு அதுக்குள்ள அது வந்து இருக்கலாமா? சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த சக்திக்கு, இந்த எல்லாத்துக்கு மேலே இந்த சக்திக்கு ஏதாவது ஒன்று நம்ம ஒப்பிடலாமா? இந்த சக்தி தான் இது, இவர் தான் இந்த சக்தி என்று ஒப்பிடலாமா? மனிதர்கள் யாராவது சக்திக்கு ஈக்குவல் ஆகலாமா? இந்த சக்திக்கு ஏதாவது ஒன்றை ஒப்பிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் இணை வைத்தல். இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு அங்கால ஒரு இயக்க சக்தி ஒன்று இயங்கிக்கு இருக்குதே. இந்த சக்திக்கு ஈக்குவலாக நீங்கள் எதை ஒப்பிட்டாலும் அது இணை வைத்தல். அது எதுவாக இருந்தாலும் சரி, தன்னோட தாய் தந்தையாக இருந்தாலும் சரி. இப்போ தாய் தந்தை முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன் நமக்கு கண்ணால் காண்றதால நம்மளை பெற்றுட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. பெற்றவங்களை நாங்கள் மதிக்க மாட்டதுக்காக வாய் வார்த்தையாக சொல்கிறோம். ஆனால் இதுக்கெல்லாம் அங்கால இருக்கிறது இல்லையா? இதை சிந்திச்சோம்னு சொன்னால் அந்த சக்தி யாருண்டு நாம் பார்க்க இயலாம், பார்க்க ட்ரை பண்ணவும் வேணாம், பார்க்க இயலாம். அதான் உண்மை. நம்மளோட மரணத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கை மரணத்துக்கு போகிற ஒரு வாழ்க்கை இருக்குது, நிச்சயமாக இருக்குது. என்ற இம்மையொன்று தான் மறுமையோடு இருக்கு. அந்த மறுமையில் நம்ம யாருன்றதை அறிஞ்சிக்குவோம். ஆகவே இறைவனுக்கு எதையும் ஒப்பிடாதீங்க. இறைவன் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவன். அவன் இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். ஆகவே இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்க. அதை எப்படி நம்பிக்கை கொள்ளணும் உங்களுக்கு வந்திருக்கும். அப்படி நம்பிக்கை கொள்ளுங்க. உங்களோட கைகளால் செய்ததையோ, உங்களோட தாய் தந்தையோ, இந்த இயற்கையான சூரியன் சந்திரனையோ, இல்லை மிருகங்களையோ, பறவைகளையோ எதையும் வணங்காதீங்க. இதிலேருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கண்டா நற்கர்மங்கள் செய்யுங்க, நல்ல காரியங்கள் செய்யுங்க. உங்களுக்கு எல்லாம் சுகமாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.